ஆம்பளை காஜி. இப்போ நம்ம ஆம்பளை காஜி என்னன்னா கவுண்டமணி ஒரு படத்துல மனோரமா வந்து வெளியே படுத்திருப்பாங்க. வெளியே கவுண்டமணி வந்து ஏய் வா உள்ள படு வா, வெளியே கொசு கடிக்குது தெரியல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏய் உள்ளவான்னு சொல்கிறல்ல, வெளியே கொசு கடிக்குது. இந்த மனுஷனோட 60 வயசு ஆகி வச்சு சும்மா பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு. இவ்வளோ நேரத்துக்கு சும்மா வந்து கூப்பிட்டேன், சும்மா பேசாத ஏட்டி இடுப்புல மேரிச்சு போடுவான், வா உள்ள வந்து படுன்னு. ஆம்பளோட காஜி எந்த வயசுல வேலை செய்யும். புருஷன் பொண்டாட்டிக்கு 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. அப்போ அவர் சொல்லுவார், என் ரேஞ்சுக்கு வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணோட நான் போவேன், கெப்பாசிட்டி இருக்கு, கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு, ஆனா நான் ஏன் உன்னை தேடி வரேன்ற மாதிரி சும்மா கிடைக்கும். அப்படி அவருக்கு அவர் ரியாக்ஷன் வந்து ஆம்பள காஜி மூஞ்சி எங்க எடுத்துன்னு போய் சொருவுதுன்னே தெரியாது, அப்படி ஆயிரும். கப்புறாயிருவாரு. இன்னொரு வந்து ஆம்பள காஜியோட டைட்டிலே வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா சின்ன வீடு படத்துல வந்து டைட்டில் கார்டு எங்க போடுவாங்கன்னா பார்வதி பரமசிவம் ஒரு கோயில் அது மக்கள் எல்லாம் கூடி நின்று எல்லாம் வணங்குவாங்க. அது அப்படியே ஒரு க்ளோஸ்ல அப்படியே நீட்டாக போயிட்டு ஈஸ்வரனோட தலைக்கு மேலே ஒரு குமரி, அந்த குமரி யாருன்னா டைட்டில் கார்டு சின்ன வீடு. அதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து புரிஞ்சுது, ஓ தலையில் இருக்கிறதா சின்ன வீடு. அப்போ ஈஸ்வரனுக்கு சின்ன வீடு அளவுக்கு விஷயம் தெரிஞ்சுனுக்குது. இப்போ அந்த சின்ன வீடை பற்றி யாரும் பேசுறதில்ல, ஈஸ்வரனை பற்றி தான் பேசுகிறாங்க. ஈஸ்வரனுக்கே அப்போ ஒரு பெரிய காஜி தலைமையில இருக்கிறதுனால தலைக்கணம் காஜியா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இதே இன்னொன்னு பாக்கியராஜ் படத்தோட டைட்டில் தான். காளை மாடு கிட்ட பசு மாடு கூட்டிட்டு போவாங்க. ஆமா, இப்ப உங்ககிட்டயே கூட்டிட்டு வருவாங்க. அப்ப வந்து அதாவது நம்ம பாஷை சொல்லணும்னாக்கல செனன்னு சொல்லுவோம். அது சென பண்றதுக்கு எல்லார் பாஷையில அது செனதான். ஒவ்வொரு பாஷையில வேற மாதிரி வரலாம், இல்ல ஹிந்தில வேற மாதிரி வரலாம், கன்னடத்துல இங்கிலீஷ்ல வேற மாதிரி வரலாம். சென பண்றது கூட்டு போறப்ப அவன் காளமாடு வச்சிருக்கிறாள் 20 ரூபா சொல்லுவாரு, பசுமாடு கூட்டு 10 ரூபாய் கேட்பாரு. அங்கெல்லாம் 10 ரூபாய்க்கு பண்றாங்க, நீ 20 ரூபாய்க்கு கேட்க. அது வேற மாதிரி பண்ணுவாங்க. 10 ரூபாய்க்கு பண்ணுவாங்க, 10 ரூபாய்க்கு சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வாடா 20 ரூபாய்க்கு பண்ணி வேற பேசுவாங்க. வேற பேசிட்டு அப்ப 20 ரூபான்னு சொல்லிட்டு அதனால 20 ரூபாய்க்கு கம்மியே பண்ண மாட்டான். 20 ரூபாய்க்கு யாரு பண்றானா காசுடா, பைத்தியக்கார தையலி காசு. அதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ள, அப்ப அந்த மாடு கூட்டின்னு வரப்ப பொண்ணு மாப்பிள்ள வச்சு போட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த கட்டு வந்து ஒரு ஆம்பளை பொம்பளை கல்யாண கோணத்துல இருக்கும். அதாவது இவங்க என்ன பண்றேன்னா சிம்பாலிக்கா அதை சொல்றாங்க, 2 இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை எங்கெங்க நீடு இருக்குதோ அதை தேடி அங்கே போயிட்டு 2 பேரும் பேரம் பேசி நீ என்ன பண்றீங்க, நாங்கள் பொண்ணுக்கு அதெல்லாம் பண்றோங்க, மாப்பிள்ளை என்ன பண்றாரு, மாப்பிள்ளை பொண்ணு கொடுத்தா அதெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஓகே இதுதான் பேரம். அது கொஞ்சம் பெருசா கொஞ்சம் ரொம்ப கலர்ஃபுல்லா செய்யறாங்க. மாட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி திரும்பினாவே போதும் முடிச்சு விட்ருவாங்க. அடுத்து நான் ஒரு ஆம்பளை காட்சி சொல்றேன். ஜே படம் பார்த்தியா? அந்த படத்துல ஹீரோயினும் அவங்க அம்மா வந்து ஒரு மால்ல நடந்து போவாங்க. ஆப்போசிட்ல ஒரு ஆள் வந்து அந்த 2 பேருமே அழகை ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கிராஸே வர டைம்ல விஜயன் சார் வந்து அந்த ஷாட் அப்படியே கீழ இருந்து மேல வரைக்கும் காட்டிட்டு அப்படியே போவாங்க. அப்ப விஜயன் சார் வந்து உடனே அந்த ஆள் மேல கை போட்டு எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அது அம்மா 8 அடினா பொண்ணு 16 அடி, அப்படியே சாப்பிடலாம் அப்படின்ற வேண்டாம், பல்லு கூட அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னாரு. அவங்க பெத்தனு மட்டும் கண்டா முத்தம் கொடுக்கலான்னு முத்தம் கொடு அப்படி முத்தம் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி அதாவது அந்த வெறுப்பை வந்து அந்த கோத்தை வந்து எப்படி வெளிக்காட்டுறதுனே தெரியாது, மொத்தமா காட்டிடுவாரு. அதுல அடுத்த ஒரு ஆம்பளை காய்ச்சல் சொல்றேன். மௌன கீதங்கள் ஒரு படம், பாக்கியராஜ். இது அந்த இந்த இப்போ ரீசெண்டா சிவகார்த்திகேயன் படத்தை அந்த மாவீரன் படத்துல சிவகார்த்திகேயன் அம்மாவும் ஒரு கேரக்டர் இருக்கும் பாரு, அவங்கதான் ஹீரோயினி அந்த படத்துல. அவங்கதான் ஹீரோயின் படத்துல. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் பானுபிரியா தானே? பானுபிரியா இல்ல, ஓகே சரிதாவா? எப்படி எப்படி சொல்ல நல்லா டைரக்டர் நீ சொல்லுவேன். சரிதா கேரக்டர் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கதை நல்லா சூறு பிடிக்கிற ஸ்டேஜ் டைம்ல தீஞ்சிருப்பா சொல்லு. ஒரு கேரக்டர் ஒன்று வரும், எல்ஐசி போட அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க, அந்த பாலிசி வாங்குறதுக்கு
அது என்ன நினைச்சாவே சிரிப்பு வருது. ஆமா. பாலிசி வாங்குறதுக்கு வந்து அவங்க உதவி கேட்பாங்க. சரிதா கிட்ட வந்து உங்க வீட்டுக்கார கொஞ்சம் எனக்கு கூட வர சொல்லு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி வர சொல்லுவார். அவங்களும் சரி ஆச்சு போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போவாங்க. அந்த பாலிசி இதெல்லாம் எல்லாமே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு செஞ்சுட்டு அமௌண்ட் நாளைக்கே நாளைக்கே கொடுக்குறன்ற மாதிரி டைமில் வந்துடுவாங்க. மறுநாள் என்ன ஆகும்னா இவர் அந்த வீட்டு வெளியே போவார். ஒரு வண்டிக்காரன் சேரு அடிச்சிருவான் மேலே. அவங்க வீட்டுக்கு போவார். கலிஜா இருக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு போயிடுறாருன்ற மாதிரி பண்ணுறதுக்கு போகிறது. ஓகே. பாலிச்சு போட வந்த இடத்துல பாய போட்டுவாரு இவரு. என்ன வாங்க ஏங்க எங்க அப்படின்ற வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற அதை கத்தாது எம்மா காட்டி கொடுக்காத கத்தாது அதை கத்தாது காட்டி கொடுக்காதுன்றது அடி. ஒரு படத்துல அடியெல்லாம் வாங்கிட்டு அடியெல்லாம் ஃபுல்லா அடி பாச்சு போடலாம் தருவான். படத்துல வடிவேலு கூலகர ரொம்ப கொளறதுடா வாயு. திறக்குதே இல்லையா? திறந்து ஐயோன்னு கரெக்டா தூக்கி ஓடுது.